قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم ارزقني علما نافعا وحفظا كاملا ودراية فهما وزكيا إلى تحصيل العلم برحمتك يا أرحم الراحمين. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء وسيد المرسلين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ألا بذكر الله تطمئن القلوب صدق الله العظيم وصدق رسوله النبي الأمين المتين الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين أو كما قال عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما امرئ من كل ما نوى. எங்கும் நிறைந்தோனே, ஏக புகழோலனே, மங்காத மறையாத மாமணியே, மாசில்லா என்ற இறையோனே, பொங்கும் புகழ் பூரணனே, பாறைக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவில் இருக்கும் சிசுவிற்கும் காலம் தவறாது கருணை உணர்வோடு உணவளித்து காத்த ஏக இறைவனை போற்றி வல்லோனின் தூதராகி போர்வால் ஈந்தும் வீரராகி வள்ளல் நபி நாதராகி உத்தம நபிகள் கண்மணி நாயகத்தை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நபிகளாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள் நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இங்கு அமரக்கூடிய நம்மவர்கள் மீதும் இங்கே வரக்கூடிய நல்லுள்ளங்கள் மீதும் பயானை கேட்கக்கூடிய தாய்மார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற வாரம் அல்லாஹுடைய திக்ருகளை பற்றி நாம் பார்த்தோம். அதே தொடராக இன்றும் சில விஷயங்களை, சில ஹதீஸ்களை உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதனுக்கு மன நிம்மதி எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை தஸ்பீஹ் செய்வது, புகழ்வது, சதாவும் அவனை நினைத்து கொண்டே இருப்பதின் மூலமாக இந்த மனித குலத்திற்கு அல்லாஹ் தஆலா நிம்மதியை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். எந்நேரமும் ரப்பு நம்மளை படைத்தான், அந்த படைத்தவனை நினைவு கூற வேண்டும். எப்பொழுது ஒரு மனிதன் நினைவு கூறுகின்றான் என்று சொன்னால்,
அந்த மனிதனுடைய ஐம்புலங்களும் அவர்களுக்கு கட்டுப்படுகின்றன. அவர்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகின்றன. அந்த அடியார்களுக்கு என்ன விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதின் மூலமாக எல்லா கஷ்டங்களும் பறந்து விடுகிறது. அவர்கள் இந்த பூமியில் நிம்மதியாக வாழக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை பார்த்தோம். தாவூத் அலா நபியனா அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேதத்தை பெறக்கூடிய ஒரு நபி, ஜபூர் வேதத்தை பெற்றவர்கள். அவர்கள் ஒரு நாள் ஒரு தவளையை பார்த்து அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்தார்கள், கேட்டார்கள், இதை எதற்காக நீ படைத்தாய் என்று கேட்டவுடனே அந்த தவளை கூறுகிறது, யா முஸ்பிஹம் பிகுல்லி லிசானி வ மஸ்கூரா ஃபி குல்லி மகான். என்னுடைய ஒவ்வொரு சப்தமும் நான் இறைவனை நினைவு கூறிக்கொண்டே இருக்கிறேன். எனக்கு ஆயுள் காலம் முடி வரைக்கும் நான் என்ன செய்வேன்? இறைவனை தஸ்பீஹ் செய்து கொண்டுதான் இருப்பேன் என்று இந்த பதிலையும் அவர்கள் கேட்டார்கள். எவ்வளோ அற்புதமான செய்தி. அடுத்து இன்னொரு விஷயத்தை பார்த்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? ஒரு சிவப்பு கலர் பூச்சியை பார்த்து அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த சிவப்பு கலர் பூச்சியை நீ எதற்காக படைத்தாய் என்று கேட்டவுடனே அந்த சிவப்பு கலர் பூச்சிகளும் அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் பேசியதான், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். எங்களுடைய நாவில் சதாவும் இந்த தஸ்பீஹ்களை நாங்கள் ஓதிக்கொண்டுதான் இருக்கிறோம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைத்தது அனைத்துமே அல்லாஹ் தஆலா பயனுள்ளதாக தான் படைத்திருக்கின்றான். எதையும் வீணாக இறைவன் படைக்கவில்லை. ஆனால் இந்த மனிதர்கள் எப்பொழுதும் அஃபஹஸிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸம் வ அன்னக்கும் இலைனா துர்ஜவுன், அன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன், மனிதர்களை இறைவன் வீணாக படைத்து விட்டான் என்றெல்லாம் மனிதர்கள் நினைப்பார்கள். எப்பொழுது வீணாக படைக்கிறான் என்று சொன்னால், இறைவனுடைய நெருக்கம் இல்லாதவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வீணானவர்கள் தான். இறைவனுடைய நெருக்கம் இல்லாதவர்கள், பள்ளி தொடர்பு இல்லாதவர்கள், நல்ல அமல்கள் செய்யாதவர்கள், திக்ரில் இல்லாதவர்கள், இறைவனை சதாவும் நினைவு கூறாதவர்கள் வீணானவர்கள் தான். இதுதான் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஆனால் இன்னொரு இடத்துல குர்ஆன் ரொம்ப தெளிவாக சொல்லும். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதர்களை நான் வீணாக படைக்கவில்லை, மனிதர்களை அல்லாஹ் தஆலா அற்புதமாக செவ்வையாக படைத்திருக்கின்றேன் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் சொன்னாலும், 3 விதமான ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா மனிதர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்வான். ஹுலிகல் இன்சான ضعيفா, மனிதர்களை நான் பலகீனமானவர்களாக படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்வான். 2வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அம்பியாவில் அல்லாஹ் தஆலா சொல்வான், ஹுலிகல் இன்சான மின் அஜல், மனிதன் அவசர புத்திகாரன் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்வான். அடுத்து அல்லாஹ் தஆலா சூரத்து ஜாரியாத் வல் ஆதியாத் என்று சூறாவில் அல்லாஹ் சொல்வான், இன்னல் இன்சான லகனூத், மனிதன் நன்றி கெட்டவன் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். 3 வசனத்துக்கு மேல் அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமான ஒரு சுப செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் தஆலா இதை தான் அல்லாஹ் தஆலா விருப்பப்படுகிறான். இந்த செயலை தான் அல்லாஹ் தஆலா ஆசைப்படுகிறான். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் இபாதத்துக்கு என்று வேற எதற்கு நான் படைக்கவில்லை என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதன் புனிதனாக நல்லவனாக நேர்மையாக வாழணும் என்று சொன்னால், வாத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல், அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த வழியில் நம்மளை நடத்த சொன்னார்களோ அந்த வழியில் நடந்தால்தான் லஅல்லக்கும் தத்தகுன், உங்களுக்கு வெற்றியான பாதை தீன்ல தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், உங்களுக்கு சதாவும் வெற்றி,
அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக, அல்லாஹ்வை திக்ரு செய்வதன் மூலமாக, அல்லாஹுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடப்பதின் காரணமாக, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை பின்பற்றி நடப்பதின் மூலமாக சஹாபாக்கள் எவ்வழியில் அவர்கள் வந்தார்களோ அப்படியாப்பட்ட அந்த வழியில் வந்தால்தான் இந்த அடியார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? சுப செய்தி அல்லாஹ் வைத்திருக்கின்றான். என்ன சுப செய்தி வைத்திருக்கின்றான்? ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் خالدين فيها أبدا. யாரெல்லாம் சுப செய்தியை பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்கள் தங்கும் இடம் சொர்க்கமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அன்ஹார், அதில் ஊற்றுகள் ஓடிக்கொண்டே இருக்கும், ஆறுகள், அருவிகள், எல்லா அற்புதமான காட்சிகளையும் அந்த இடத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், நம்ம வந்த நோக்கம் அந்த சுவனத்தை அடைய வேண்டும், சுவனத்தின் பாதையில் செல்ல வேண்டும். சுவனத்தின் பாதையில் செல்லணும் என்று சொன்னால் நம்மிடத்தில் அமல்களை கூட்ட வேண்டும், திக்ருகளை கூட்ட வேண்டும், ஃபிக்ர்களை கூட்ட வேண்டும். சதாவும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக வாழ்ந்தால்தான் அந்த பாதையை நம்மவர்கள் அடைய முடியும். ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பாக்கியம் இந்த உலகத்திலையும் வெற்றியை கொடுப்பாயாக, மறுமையிலும் வெற்றியை கொடுப்பாயாக. எல்லா அடியார்களும் ஒவ்வொரு தொழுகை நேரத்தில் கேட்கக்கூடிய துவா இதுதான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரதி ஹஸனதன் வகினா அஸாபன் நார். அல்லாஹ்விடத்தில் கேட்போம். எப்படி கேட்கின்றோம்? யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகத்தில் நீ வெற்றியை கொடுப்பாயாக, நாளை மறுமையிலும் எங்களுக்கு நீ வெற்றியை கொடுப்பாயாக, நரகத்துடைய நெருப்பை விட்டு எங்களை நீ காப்பாற்றுவாயாக என்றெல்லாம் சதாவும் இந்த துவாவை நம்ம ஓதிக்கொண்டுதான் இருக்கிறோம். وَاذْكُرُوا اللَّهَ ذِكْرًا كَثِيرًا وَسَبِّحُوهُ بُكْرَةً وَأَصِيلًا. وَاذْكُرُوا اللَّهَ, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது அல்லாஹை எவ்வளவு நாம் திக்ர் செய்கின்றோமோ அந்த அளவிற்கு மன நிம்மதியும் அல்லாஹ் தஆலா தருகின்றான். நாம் தங்கும் இடம் சோனமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையான திருமறையில் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றார்களோ, அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவனுடைய சொல்லுக்கு, செயலுக்கு, வாக்குக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்கள் தங்கும் இடம் ஃபீ நாரி ஜஹன்னம காலிதீன ஃபீஹா அபதா. அவர்கள் கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நெருப்பின் பக்கம், அந்த நரகத்தின் பக்கம் செல்வார்கள். அது கொடூரமானதாக, வேதனை அளிக்கக்கூடியதாக, துன்பம் அளிக்கக்கூடியதாக, கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய வழியில் மனிதர்கள் பயணித்தால் அவருடைய வாழ்க்கை எப்படி சீர் செய்ய முடியும்? இந்த அடியார்களுக்கு ஒவ்வொரு விதமான வழிகளை அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், நாம் சதாவும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நினைவு கூறினால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இன்ன சஹர்னல் ஜிபால மாஹு யுஸப்பிஹ்னா பில் அஷியி வல் இஷ்ராக். உங்க மனிதர்களுக்கு வாழ்வதற்காக அல்லாஹ் தஆலா எப்படி அமைத்து வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், இந்த மலைகளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கூடாரமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த வெளிச்சத்திற்காக காலையில் சூரியனை இறைவன் உதிக்க செய்கின்றான், மாலையில் அதை மறைக்க செய்கின்றான். அதற்கு பிறகு வானத்தில் தோன்றக்கூடிய இந்த நட்சத்திரங்களை பார்த்து நீங்கள் இறைவனை சதாவும் நம்பக்கூடியவர்களாக, இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தையும் அல்லாஹ் தஆலா அருளி காட்டுகிறான். அப்போ எந்த அளவிற்கு உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் ரப்பை அதிகமாக திக்ர் செய்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒருவர் வரார். வந்தவர் யாரும் கிடையாது,
அவருடைய சிறிய தந்தை அபூ ஜஹல் வந்து கேட்டார்கள். கங்கர் என்று சொல்வார்கள் உருது மொழியில். கற்களை எடுத்து கொண்டு வருகிறார்கள். கற்களை எடுத்து கொண்டு வந்தவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஓ முஹம்மதே, என்னுடைய கையில் என்ன இருக்கிறது உனக்கு தெரியுமா என்று கேட்டவுடனே, நான் சொல்லட்டுமா இல்லை உங்கள் கையில் இருக்கிறது சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். பெருமானார் என்ன சொன்னாங்க? நான் சொல்லட்டுமா, உங்கள் கையில் இருக்கிறது உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டவுடனே அதை காதில் வைத்தார்கள். காதில் வைத்தவுடனே அந்த கற்கள் கூட அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அப்போ அந்த கல்லு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புகிறது, ஈமான் கொள்கிறது. தூக்கி எறிந்தார்கள். ஒரு பெரிய சூனியக்காரர் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன? அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செய்தார்கள். அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை தடுத்தார்கள். அல்லாஹ் எதை ஹலால் என்று சொன்னானோ அதை ஹலால் என்று அறிவிப்பு செய்தார்கள். அல்லாஹ் எதை ஹராம் என்று சொன்னானோ இது ஹராம் என்று அறிவிப்பு காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா வழிகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த வழிமுறைகளை இந்த உம்மத்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டினான். இன்றைக்கும் ரோல் மாடலாக ஒரு முன்மாதிரியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடந்தால்தான் நம்மவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை தருகிறான். ஹஸரத் அப்துல்லா அஹ்மத் பின் ஹர்ப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இடத்துக்கு சென்றார்கள். கொஞ்ச நேரம் நகண்டு விட்டு தன்னுடைய மாடுகளுக்கு ஆடுகளுக்கு தேவையான புல்லுகளை அவர்கள் வெட்டுகிறார்கள். அதை வெட்டி விட்டு வெளியே வந்த உடனே ஒருத்தர் பார்த்து சொன்னார்கள், கொஞ்ச நேரம் உங்களுடைய சுய தேவைக்காக நீங்கள் சென்றீர்கள். உங்களுடைய நாவில் சதாவும் அல்லாஹ்வை திக்ராக தான் இருந்தது. ஒரு 10 நிமிடம் அந்த திக்ர் நின்று விட்டது. உங்களுடைய எண்ணங்கள் எங்கே சென்று விட்டது? என்னுடைய ஆடுக்கு என்னுடைய மாடுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், உணவு கொண்டு போக கொடுக்கணும் என்று அந்த எண்ணத்தில் நீங்கள் சென்று விட்டீர்கள். அது கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? திக்ராக மாற்றி அமைத்து கொடுத்தான். அப்போ உதவி செய்யக்கூடிய விஷயத்தை அதிகமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த இன்னொரு ஹதீஸில் பாருங்க, நஸ்ஹத்துல் மஜாலிஸ் என்ற ஒரு ஹதீஸில் பார்க்கப்படுகிறது, உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் என்ன செய்கிறது? அல்லாஹ்வே சதாவும் திக்ர் செய்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, وَإِن مِّن شَيْءٍ إِلَّا يُسَبِّحُ بِحَمْدِهِ, வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் சதாவும் என்ன செய்கிறது? அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டுதான் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அடுத்து அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலும் சொல்வான், வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹ்வை யார் அதிகமாக நினைவு கூறுகின்றார்களோ, துஃப்லிஹூன் ஃபலா என்று சொன்னான், வெற்றியாளர்கள் என்று சொன்னான். வذ்குர் ரப்பக கஸீரன் வஸப்பிஹ் பில் அஷிய்யி வல் இப்கார். எப்பொழுதும் நீங்கள் பேசினாலும் ரப்புடைய திக்ரை கொண்டு, அவனுடைய திலாவத்தை கொண்டு, அவனுடைய கலாமை கொண்டு நீங்கள் ஆரம்பம் செய்யுங்கள். அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சபைக்கு நீங்கள் செல்கிறீர்கள், ஒரு மீட்டிங் ஹாலுக்கு நீங்கள் செல்கிறீர்கள், பெரிய பெரிய இடத்துக்கு நீங்கள் செல்கிறீர்கள். சொல்ல போனால் பல மேடைகளுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் ரப்பை நினைவு கூர்ந்து நீங்கள் அவனை திக்ர் செய்துவிட்டு நீங்கள் செல்லுங்கள். ஃபலா லஅல்லகும் துஃப்லிஹூன், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நீங்கள் நாம் எங்கே வெற்றி நாம் தேடுகிறோம்? உலகத்தில் தேடி 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 தோல்வியை தான் வந்திருக்க வழிய வெற்றி நமக்கு வந்ததாக சரித்திரம் இல்லை. வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் கலிமா சொல்லக்கூடியவர்கள், மூமின்கள், முஸ்லீம்கள்.
நயவஞ்சவர்களுக்கு இந்த உலகத்தில் வெற்றி கிடையாது. நயவஞ்சவர்களுக்கும் அல்லாஹ்க்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்தில் சதாவும் வெற்றி கிடையாது. அடுத்து அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்வான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸுக்குருல்லாஹ ஸிக்ரன் கஸீரா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். கஸீரா என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றான். அடுத்து வஸாகிரீன் அல்லாஹ கஸீரன் வஸாகிராத் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வஅஜ்ரன் அஸீமா, அல்லாஹ் யார் அதிகமாக நினைவு கூறுகின்றார்களோ, அவனுடைய வல்லமையை பற்றி அவனுடைய பரிசுத்தத்தை பற்றி அதிகமாக பேசுகின்றார்களோ, மக்ஃபிரத்தன் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு, வஅஜ்ரன் அஸீமா அவர்களுக்கு உயர்ந்த நற்கூலியை வழங்கக்கூடியவனாக ரப்புல் ஆலமீன் இருக்கிறான் என்றெல்லாம் இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஹஜ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ஏதாவது அமல் சொல்லுங்கள் என்று கேட்டவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதாவும் அல்லாஹ்வை நீங்கள் திக்ரு கூறுங்கள், அல்லாஹ் மீது அதிகமாக பாசத்தை ஏற்படுத்துங்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு சுப செய்தியை சொன்னார்கள். எப்பொழுது நீங்கள் இறைவனுடைய நெருக்கத்தை பெற 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 நீங்கள் ஓத 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 சதாவும் நீங்கள் திக்ர் செய்வதன் மூலமாக உங்களுடைய கண்களுடைய பார்வை கூர்மையாக்குகிறான், உங்களுடைய செவிகளை அல்லாஹ் தஆலா கூர்மையாக்குகிறான், உங்களுடைய உடலை அல்லாஹ் தஆலா ஆரோக்கியமாக அல்லாஹ் தஆலா ஆக்குகிறான், உங்களுடைய அனைத்து தேவைகளையும் இறைவன் பூர்த்தி செய்கிறான். அதைவிட மகத்தான ஒரு கூலி இறைவன் வைத்திருக்கின்றான், உங்களுடைய அனைத்து பாவங்களையும் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கக்கூடியவனாக மக்ஃபூர் கஃபூருர் ரஹீமாக இருக்கிறான் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒருத்தர் வருகிறார்கள். எவர் சிறந்தவர்கள் என்று ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை யார் அதிகமாக திக்ர் செய்கின்றார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள், கண்ணியமானவர்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே வருவார்கள். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அவங்க வழியே பின்பற்றி நம்ம நடக்க வேண்டும். ஒரு பெரிய இறைநேசர் 40 வருஷமாக ரொட்டியை சாப்பிடுவதே இல்லை. அவர் பேரு சிர்ரி சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹஜ்ரத் ஜுர்ஜானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொட்டியை மாவை பிணைஞ்சு என்ன செய்யணும், அது ஒரு உருண்டையாக போட்டு அதை ரவுண்டாக்கி நெருப்பில் வைத்து அதற்கு பிறகு ரொட்டி வெளியாகிறது. அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, அந்த மாவை வறுத்து அவர்கள் சாப்பிடுவார்கள். அந்த மாவை வறுத்து சாப்பிடுவார்கள். கேட்கும் பொழுது பதில் வந்தது, எங்கள் ஒரு ரொட்டி போட்டு நீங்கள் சாப்பிட்ருக்கலாமே, உங்களோட வயிறு நிரம்பிச்சிருக்குமே. சொன்னார், இந்த ரொட்டி போட்டு சாப்பிட்றதுக்குள்ளே என்னுடைய 90 தஸ்பீகள் மிஸ் ஆகி விடுகிறது என்று சொன்னார்கள். எத்தனை தஸ்பீ? ஒரு ரொட்டி போடுறதுக்கு எத்தனை தஸ்பீ மிஸ் ஆகிறது? 90 தஸ்பீ எனக்கு மிஸ் ஆகிறது. இதை எப்படி நான் விட முடியும் என்று சதாவும் அந்த மாவை வறுத்து சாப்பிட்ட பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நம்ம வாழ முடியாது, இதுதான் உண்மை. ஆனால் சதாவும் தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் திக்ரிலையும் அவர்கள் கழித்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒரு பாடமாக்கி அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அவங்க அல்லாஹ்வுடைய நினைவில் வாழ்ந்திருக்காங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அவங்க எந்த அளவுக்கு இபாதத் செஞ்சிருப்பாங்க, இதெல்லாம் யோசிக்கும் பொழுது அவங்களுடைய இபாதத்துக்கு கூட நம்ம கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு நம்மளுடைய இபாதத்து. அவங்க அந்த அளவுக்கு நம்ம இபாதத்துல மூழ்கலை. இப்போ அல்லாஹ்வை ரொம்ப மூழ்கியவர்களுக்கு இந்த உலகத்தில் எதுவும் தேவைப்படாது. எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா பூர்த்தி ஆக்குறான். எல்லாத்தையும் அல்லாஹ்க்கு பூர்த்தி ஆக்கக்கூடியவனாக தான் இருக்கிறான். அடுத்து 30 ஆண்டுகளாக சாப்பிட்ற மாதிரி ஒருத்தரை பார்த்ததாக வரலாறுகளே கிடையாது என்று ஒருத்தர் எழுதுறாங்க. எழுதக்கூடியவர்கள் ஹஜரத் அபு ஹம்மாத் அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்ஜித் ஹராம் என்ற காபா ஷரீஃப்க்கு அருகாமையில் வந்து சதாவும் குர்ஆன் திக்ரிலும் இருப்பார்கள். 30 ஆண்டுகளாக ஆகி பல பேர்கள் பார்த்திருக்கின்றார்கள். அவர்கள் சாப்பிட்ற மாதிரி ஒருத்தர் கூட பார்க்கல என்று பல பேர்கள் சொல்வார்கள்.
அப்போ நேரத்தையும் காலத்தையும் அல்லாஹ் கொடுத்த அமானிதத்தை அவர்கள் பாதுகாத்தார்கள். என்னுடைய நேரத்தை இறைவன் வீணாக்கக்கூடாது, எந்த நேரம் என்னுடைய துவா கபூல் ஆகும் அந்த நேரத்தை காத்து 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 சதாவும் தன்னை அல்லாஹ்விடத்தில் அர்ப்பணம் செய்தார்கள். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் இறைநேசர்கள். அப்போ எந்த அளவுக்கு இறைநேசருடைய வாழ்க்கை அல்லாஹாலா சிறப்பாக்கி வைத்தானோ அல்லாஹாலா அதே போல நம்முடைய வாழ்க்கையும் அல்லாஹாலா சிறப்பாக்கி வைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தூங்கக்கூடிய அந்த பெட்டாக இருக்கட்டும், போர்வையாக இருக்கட்டும், அந்த தூங்குறதுக்கு முன்னதாகவே நீங்கள் ஒழு செய்துவிட்டு உங்களுடைய போர்வையை உதறிவிட்டு நீங்கள் திக்ர் செய்து நீங்கள் தூங்கி பாருங்கள். அல்லாஹாலா நிம்மதியான தூக்கத்தை அல்லாஹாலா உங்களுக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான். இன்னைக்கு ரப்ப நம்ம நினைவு கூறாதனால தான் ஒருத்தர்லாம் பல பேர்கள் வந்து சொல்வார்கள், அஜத்து நைட்டு தூக்கமே வரமாட்டுது, நைட்டு தூக்கமே வரமாட்டுது. என்ன செய்றீங்க? அவ்வளோ உழைத்து போகிறேன், களைத்து போய் ஒரு தூக்க மாத்திரை போட்டாலும் கூட தூக்கம் வர மாட்டுது. என்ன வர மாட்டுது? தூக்க மாத்திரை போட்டாலும் கூட தூக்கம் வர மாட்டுது. இதே தொழுகாளியை போய் கூப்பிட்டு பேட்டி கேளுங்க, தான் நல்லா தூங்குறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் தொழுகிறேன், நல்லா தொழுகிறேன், தஸ்பீ ஓதுறேன், நேசா படுக்கிற, எப்படி தூக்கம் வரதே தெரியலன்னு சொல்லி தொழுகாளிகள் சொல்வார்கள், பேட்டி கொடுப்பார்கள். தொழுகக்கூடியவர்கள் நான் தூக்கமே வரலன்னு சொல்லி யாருமே இப்போ வரைக்கும் சொன்னது கிடையாது. ஏன்னா இந்த பழக்கம் நமக்கு வரணும், அதுக்காக உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் தீன் இருக்கணும், தொழுகை இருக்கணும், அமல் இருக்கணும். தூங்குறதுக்கு முன்னதாகவே நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? தூங்க போகணும், போர்வையை உதற வேண்டும், 3 முறை உதற வேண்டும். ஏன்னா சைத்தான் உட்காந்துருப்பான். உதறி விட்டு 21 தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதணும். எத்தனை தடவை? 21 தடவை. ஒரு தடவை பிஸ்மில்லா சொன்னாலே சைத்தான் ஓடிடுறான். 21 தடவை பிஸ்மில்லா சொன்னால் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நம்மகிட்ட வந்துடுவாங்க. சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த தஸ்பீ அதிகமாக ஓத வேண்டும். கலிமா சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு. கலிமா சொல்லி தான் தூங்கணும். அப்போ அந்த கலிமாவை என்ன செய்யணும்? சதாவும் நினைவில் வைக்க வேண்டும். கலிமா சொல்லி தூங்க வேண்டும். அதற்கு பிறகு தூங்கக்கூடிய துஆவை ஓதிவிட்டு நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹும்ம பிஸ்மிக அமுத்து வாஹியா, இந்த திக்ரை செய்து விட்டு தான் நாம் தூங்க வேண்டும். ரசூலுல்லாஹ் எப்படி தூங்க சொன்னார்களோ, முஹம்மது என்ற உருவத்தை வைத்து நீங்கள் தூங்கிக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். வலது பக்கம் படுத்து கையை தலை கிட்ட கொண்டு வைத்து 2 காலை மடக்கி கொண்டு நீங்கள் தூங்கி பாருங்கள். சொன்னார்கள், முஹம்மதுடைய உருவத்தில் தூங்கி கொண்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனசு நிம்மதியாக இருக்கும், ஹார்ட் பிரச்சனையே வராது. என்ன பிரச்சனை வராது? இப்போ நம்ம வலது பக்கம் படுக்கும் பொழுது ஹார்ட்டுக்கு ரொம்ப அழுத்தம் கிடைக்கும். அதே போல் இடது பக்கம் படுத்தா ஹார்ட்டுக்கு ரொம்ப அழுத்தம் கிடைக்கும். வலது பக்கம் படுத்தால் ஹார்ட்டுக்கு எந்த அழுத்தமும் கிடைக்காது, ஹார்ட் நன்றாக ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ இது எல்லாம் மருத்துவம். குர்ஆனில் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் மருத்துவமாக நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த வழியை நம்ம பின்பற்றது கிடையாது. அப்போ எப்படி நமக்கு வெற்றி கிடைக்கும்? இப்போ மன அழுத்தம் அதிகமாக, ப்ரெஷர் அதிகமாக ஆக ஆக என்ன ஆகும்? பல பிரச்சனைகளுக்கு நம்ம ஆளாகி கொண்டு தான் இருக்கிறோம். மல்லாக்கவும் படுக்கக்கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுடைய படுக்கையில் 21 தடவை பிஸ்மில்லா சொல்லிவிட்டு திக்ர் செய்துவிட்டு கலிமா மொழிந்து அந்த துஆ ஓதி நீங்கள் படுத்து பாருங்கள். உங்களுக்கு தூக்க மாத்திரைக்கு அவசியமே கிடையாது. தூக்க மாத்திரைக்கு அவசியமே கிடையாது. இதை நம்ம பின்பற்றதே கிடையாது. அப்போ நம்ம எப்படி பின்பற்றணும்? கெட்ட கனவாக வருது, ஆமாம் கெட்ட கனவாக தான் வரும். போட்டு மேலே ஏறி உக்காந்துட்டான், ஏறி உக்காந்துருவான். அவன் கூட படுத்தா அவன் ஏறி உக்காம என்ன செய்வான்? சைத்தான் கூட படுத்தா அவன் மேலே ஏறி தான் உட்காருவான், கெட்ட கனவு கொண்டு தான் வருவான். இதெல்லாம் அவனுடைய சூழ்ச்சி. நமக்கு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். அப்போ தூங்கும் பொழுது 2 பேர்கள் வருவாங்களாம். ஒன்று மலக்குமார்கள் வருவான், 2வது சைத்தான் வருவானா. சைத்தான் வந்து சொல்லுவான், நீ கெட்டதே நினச்சிட்டு படுப்பான்வானா. மலக்குமார்கள் வந்து நீ அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டே பாடு என்று மலக்குமார்கள் நமக்கு ஞாபகம் போட்டுவாங்க. எங்கே நம்ம
அப்படி செய்கிறோம். செல்ஃபோன் எடுத்தாலும் ஆபாசம்தான், டிவியை பார்த்தாலும் ஆபாசம்தான். அதே நினைப்பில் படுத்தா வேறு மாதிரி கனவு வராமல் வேறு எந்த கனவு வரும்? எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான், எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான், வேறு யாரும் கிடையாது. யாரும் நம்ம உதாரணம் சொல்ல வேண்டாம். அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட பலகீனங்கள் அதிகமாகிவிட்டது. அப்போ அல்லாஹ்வை யார் திக்ர் செய்கின்றார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்ந்த அந்தஸ்தில் இறைவன் வைத்து கொண்டே இருக்கிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்த இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான செய்தி சொல்வார்கள். திக்ர் செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்களா இல்லை தானம் தர்மம் செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்களா என்றெல்லாம் கேட்பாங்க. பணம் படைத்த உள்ளவர்கள் தானம் தர்மம் செய்யட்டும், ஆனால் சதாவும் ரப்பை யார் திக்ர் செய்கின்றார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பணம் என்பது ஒரு மனிதனுக்கு நிரந்தரம் கிடையாது. ஊஞ்சல் என்பது எல்லாருமே ஊஞ்சல் ஆட முடியாது. கீழே உள்ளவர்கள் மேலே வந்து ஊஞ்சல் ஆடுவார்கள், மேலே உள்ளவர்கள் கீழே இருப்பார்கள். இதுதான் உலகம். அப்போ இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த பதவி எந்த அந்தஸ்தும் எதுவுமே உயர்ந்த இது நிரந்தரமாக இருக்காது. நாம் செய்யக்கூடிய அமல்கள் நமக்கு வரணும்னு சொன்னால், அதுதான் கபர் வரைக்கும் வரணும்னு சொன்னால், இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? திக்ரில் அதிகமாக ஈடுபட வேண்டும். நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் அல்லாஹ் ரசூலுக்காக அதிகமாக செலவு செய்ய வேண்டும். இதை மனதில் வைத்துக்கொண்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரை பற்றி ஒரு 12 விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். யார் திக்ர் செய்கின்றார்களோ முதல் விஷயம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நற்பாக்கியம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது அவர்களை இஸ்லாத்துடைய அடிப்படையில் அவர்கள் வஃபாத் ஆவார்கள், கலிமா மொழிந்தவர்களாக வஃபாத் ஆவார்கள். இந்த அற்புதமான செய்தி யாருக்கு கிடைக்கிறது? அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். முதல் பாயிண்ட். இரண்டாவதாக சொன்னார்கள், அவருடைய சக்கராத்துடைய வேதனை இலகுவாக எடுக்கப்படும். நம்மெல்லாம் பல பேர்த்த நம்ம பார்த்துருக்கோம் உலகத்தில். இந்த சக்கராத்துடைய காலத்தில் ஒவ்வொருத்தர்களும் படக்கூடிய வேதனை இவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. பக்கத்தில் போய் ஒருத்தர் களிமா சொல்லுங்க களிமா சொல்லுங்க களிமா சொல்லுங்க, எப்படி வரும்? பக்கத்தில் நிற்கிறதெல்லாம் மலக்குமார்களான்னு தெரிவாங்க. களிமாவே வராமல் பல மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள். களிமா வந்தால் தான் சொர்க்கவாசி என்று டிக்ளேர் செய்யப்படுகிறது. அந்த அளவிற்கு அந்த களிமாவை நம்மளுடைய நாவலில் வரணும். அந்த களிமாவோடு இருக்கணும், களிமா ஓதிக்கிட்டே இருக்கணும், ஈமானை புதுப்பித்துக்கிட்டே இருந்தால் தான் நல்லா இருக்கும். சக்கராத்துடைய ஹாலத், சக்கராத்துடைய வேதனை உங்களுக்கு லேசாக்கணும் என்று சொன்னால் திக்ரில் ஈடுபட வேண்டும். உங்களுடைய சக்கராத்துடைய ஹாலத்தும் லேசாக்கப்படுகிறது என்று மூன்றாவது விஷயத்தை சொன்னார்கள். யார் திக்ர் செய்கின்றார்களோ அவருடைய கபர் ஒளிமயமாக பிரகாசமாக இருக்கும். கபர் ஒளிமயமாக பிரகாசமாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாலாவதாக சொன்னார்கள், முன்கர் நக்கீர் என்ற மலக்குமார்கள் ரொம்ப கொடூரமான தோற்றத்தில் வருவார்கள். ஆனால் திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல விதமான தோற்றத்தில் வந்து கேள்வி கணக்கு கேட்பார்கள். அவர்களுக்கு பயம் வராது, அவர்களுக்கு பயமே வராது. அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க? வருவார்கள். அப்போ யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களுக்கு. ஐந்தாவதாக சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா நாளை கயாமத்துடைய நாளில் எழுப்பக்கூடிய நேரத்தில் இவர்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து, ஒரு சிறப்பை கொடுத்து, ஒரு உயர்வை கொடுத்து அல்லாஹ் தஆலா எழுப்புறாக என்று சொன்னால், ஷுஹதாக்களுடைய அந்தஸ்தில் இவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஷுஹதாக்கள் என்று சொன்னால் ஷஹீதானவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் அளித்து அதன் மூலமாக ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த நற்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்த அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லிவிட்டு ஆறாவதாக சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா 2 விதமான தராசு வைத்திருக்கின்றான். அந்த தராசு என்பது, அந்த தராசு இருக்கிறது, ஒன்று நன்மையை கொண்டு ஒன்று தீமையை அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான். அந்த நன்மை இந்த திக்ர் செய்வதன் மூலமாக தராசை அல்லாஹ் தஆலா உயர்த்துவான். நம்முடைய நன்மைகளை அல்லாஹ் தஆலா அதிகரித்து கொண்டே இருக்கும். நம்முடைய தீமைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான். நமக்கு நன்மையின் மூலமாக அந்த தராசு அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுப்பான். ஏழாவதாக சொன்னார்கள், புல்சிராத்துடைய பாலம், இதில் மின்னல் வேகத்தில் கடப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு எட்டாவதாக சொன்னார்கள், அவர்களுக்கு சதாவும் நரகத்தை இறைவன் ஹராமாக்கி விட்டான். சதாவும்
நரகத்தை ஹராமாக்கி விடுவான். நரகத்தை கூட பார்க்க மாட்டார்கள். நரகத்தை கூட பார்க்க மாட்டார்கள். நரகம் சொன்னாலே மனசெல்லாம் நடுங்கும். ஐயோ, அவ்வளோ கொடூரமா, அவ்வளோ வேதனை, அவ்வளோ கஷ்டமா, பயம் வரும். ஆனால் அந்த பயம் உணர்வு இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஆக்குறான் என்று சொன்னால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா லேசாக்கி தருவான். 9 ஷராபு துஹூர், அவர்களுக்கு சொர்க்கத்துடைய பானங்களை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். 10 சொன்னார்கள், இந்த திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய 70க்கு மேற்பட்ட ஹூரின்கள் மனம் முடிப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இந்த இடத்துல சில பெண்கள்லாம் சொல்லுவாங்க, இங்கே இந்த உலகத்திலையும் உங்களோட வாழ்ந்துட்டேன், நாளைக்கு சொர்க்கத்தில் உங்களோட நான் வாழவா, இந்த உலகத்துலேயும் உங்களோட நான் வாழ்ந்துட்டேன், நாளை சொர்க்கத்திலையும் உங்களோட இருக்கவா, இந்த ஜென்மமே தாங்க முடியலை, அந்த ஜென்மத்தில் போய் எப்படி தாங்குவேன்னு சொல்லலாம் பல பேர்கள் பேசுவார்கள். அப்போ இந்த இடத்துல ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கணவன் மனைவி இந்த உலகத்தில் ஆசைப்பட்டது போல் சொர்க்கத்தில் இருக்கணும் என்று அந்த நிய்யத்து வைத்திருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த இருவர்களை அல்லாஹ் தஆலா ஒன்றாக சேர்ப்பான். நம்மளுடைய எண்ணங்கள் தான், நம்முடைய நிய்யத்து தான். அடுத்து சொன்னார்கள் 11வது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கு பரிந்துரை செய்வார்கள், சிபாரிஸ் செய்வார்கள், அல்லாஹ்விடத்தில் இவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வாங்கி தருவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு 12வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லாத்தையும் விடையும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கக்கூடியது அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அதுக்கு அரபியில் சொல்வார்கள் தீதார். அரபியில் சொல்வார்கள் தீதார் என்று நசீபாகும். தீதார் என்று நசீபாகும். இது யாருக்கு கிடைக்கிறது? அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய வழியில் அதிகமாக நடக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொன்னது போல் இன்னைக்கு எதெல்லாம் அல்லாஹ்வை நம்ம நினைவு கூறணும் என்று சொன்னோமோ அதன்படி நாம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அமல் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தார்.